அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தை கலாம் வ மஃபிரத்தை மகாம் வ நூரே அஜ்ஸா வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ஜஸல்லாஹு சய்யிதனா வ நபியினா ஹபீபினா முர்ஷிதினா வ மௌலானா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ இதனத் அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ இதனத் அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. அம்மா பஅத். ரதீனா பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸல்லம் நபியன் வ ரசூலா. அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக் லிமன் யஷா வ மன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் இஃப்தரா இஸ்மன் அஸீமா. وقال النبي صلى الله عليه وآله وسلم الدواوين عند الله ثلاثة: ديوان لا يعبى الله به شيئا، وديوان لا يترك الله منه شيئا، ودين لا يغفر الله. أو كما قال صلى الله عليه وآله وسلم. சர்வ புகழும் எல்லாமுள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு. சாந்தியும் சமாதானமும் காருண்ய நபி சய்யிதுல் காயினாத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம் அன்னாரின் குடும்பத்தார்கள், நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்தீகீன்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், நம்முடைய பெற்றோர், உற்றார், உறவினர், மனைவி, மக்கள், வெள்ளை குட்டி, பேரம்பேத்தி, முழு உலகத்தில் உண்டான அனைத்து மக்களின் மீதும் அல்லாஹ்வின் அருளும் சாந்தியும் மானபியும் ஷஃபாத்தும் நமக்கு கிடைத்திட அல்லாஹ் நமக்கு அருள்பாலிப்பானாக. எல்லாமுள்ள அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்தது அவனை அறிந்து தவறுகளை களைந்து அவனை வணங்குவதற்காக. வணக்கம் என்பது குர்ஆனில் பல்வேறான நிலைகளிலே சூறப்பட்டிருக்கின்றது. இந்த சூழப்பட்ட இந்த வணக்கங்களெல்லாம் வெறும் தொழுகை மாத்திரம் மனிதன் கடமை என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில், தொழுகை மாத்திரமல்ல, அவனுக்கு கடமையாக்கப்பட்ட அத்தனையும் குர்ஆனின் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது, தெளிவாக உள்ளது. அதை முயற்சித்து அடைவதற்குண்டான வழிகளைத்தான் சோம்பேறித்தனத்திற்காக கடமை என்பது தொழுகை மாத்திரம் என்று மனிதன் கூக்குரலிட்டு எண்ணிக்கொண்டிருக்கின்றான். அவனுக்கு தரப்படுகின்ற அசட்டுத்தனமான, குருட்டுத்தனமான நம்பிக்கையும் அந்த உபதேசமும் மனிதனை அதற்கு மேல் சிந்திக்க விடுவது என்பது இல்லை. மனிதர்கள் முத்தான மாணிக்கங்களாக மாறுவதற்கு 3 காரணம். ஒன்று, நம்மை அல்லாஹ் இயற்கையின் மார்க்கம், வெற்றியின் மார்க்கம்,
உயர்வான மார்க்கம் இஸ்லாத்தில் அல்லாஹ் ஆக்கியிருக்கான். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. உயர்வான இந்த மார்க்கத்தில் ஆக்கிய அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செய்யும் பொருட்டு சில கடமைகள் இருக்கு. ஆனால் குர்ஆனில் பல்வேறான திட்டங்கள் கடமைகளை அல்லாஹ் கடமையாக்கி கொடுத்துருக்கான். அவைகளை கடமையாக நாம் எண்ணுவது என்பது இல்லை. கடமைகளில் மிக உயர்வானது, ஆரம்பமானது தொழுகை. கடமைகளில் உச்சகட்டமானது குர்ஆன் ஓதுதல். கடமைகளில் இறுதியானது முழு ஷரியத்தின் சட்டங்களையும் வஹல்ல ஹலாலஹு வஹர்ரம ஹராமஹுவை பேணுதல். இந்த சாரம்சங்களின் கொள்கைகளை நாம் உணர்ந்து தவறுகளை களைந்து ஷரியத்தின் அந்த வாழ்வை நமது வாழ்வாக வெற்றிக்குரியதாக நாம் ஆக்கிக்கொள்வோமே ஆனால் நமக்கு உயர்ந்த தரஜாக்களை அல்லாஹ் தர்றான். இப்போது மக்களுக்கு சில விளக்கங்கள் தரப்படுது. எதுக்கு எடுத்தாலும் சிறுக்கு பிதுகத்து, சிறுக்கு பிதுகத்து அப்படின்னு. சிறுக்கிற்கு நாம் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. நாம் அல்லாஹ்வுக்கு சிறுக்கு வைக்கலை, வைக்க போகிறதும் இல்லை. பிதுகத் என்பது நமது வாழ்வில் ஏற்படக்கூடிய அந்த புதுமைகள். அதிலேயும் ஹராமி தழுவி நாம் செய்யப்போவது என்பது இல்லை. இந்த பிதுகத்திற்கும் ஷிர்கிற்கும் நாம் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் என் உயிர் தாகா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது உம்மத்துமார்கள் ஷிர்க் இணை வைப்பார்கள் என்பதிலிருந்து நான் அச்சமற்றிருக்கின்றேன், எனக்கு தெளிவாக இருக்க எனது உம்மத்துமார்கள் செய்ய மாட்டார்கள் என்று அவர்கள் உறுதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்போ இன்னைக்கு நிலையில் மனிதன் எதற்கெடுத்தாலும் ஷிர்க்கு ஷிர்க்கு ஷிர்க்குன்றானே. இந்த ஷிர்க்கு என்று சொல்பவர்களெல்லாம் அறமெண்டல் கிறுக்கு பிடித்தவர்கள். எதுக்கெடுத்தாலும் சிறுக்கு பிதுகத்து, சிறுக்கு பிதுகத்து. ஒரு ஹதீஸை வாசிச்சிடுறது, குல்லு பிதுகத்தின் லலாலா வக்குல்லு லலாலத்தின் ஃபின்னா. இது யாருக்கு சொல்ல வேண்டியது? ஒரு முஸ்லிம் இஸ்லாத்தின் அடிப்படையில் ஒரு மூமினாக செயலாற்றுகின்ற பொழுது இப்போ அவனுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. எதை பற்றியும் அவன் என்ன செய்ய வேண்டியதில்லை, அஞ்ச வேண்டியது. அல்லாஹ் ரசூலுக்கு அஞ்சி வழிபட்டால் போதும். அவன்கிட்ட செருக்கோ பிதுகத்தோ ஹராமோ வராது. ஏனென்றால் இஸ்லாம், முஸ்லிம், மூமின், மூணுக்கு மூணு விளக்கங்கள் முன்னால் கொடுக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் கூட இஸ்லாம் இஸ்லாம் இன்கியாதுல் அவாமிரிஹி வஜித்தினா பின் நவாஹிஹி, ஏவலை எடுத்து விளக்கலை விடுவது இஸ்லாம். முஸ்லிம் முஸ்லிமூன் மின் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வேதிஹி, நாவாலும் கரத்தாலும் யாருக்கு எந்த உவாத்திரங்களும் செய்யாதவன் தான் முஸ்லிம். மூமின் இதா அகலல்லாஹு ரசூலுஹு ஐ யகூனு லஹுமுல் கியரத், அல்லாஹ் ரசூல் செய்த தீர்ப்பை மாற்றி அமைக்க எவனுக்கும் உரிமை இல்லை, அவன் மூமின். அப்போ மூணுக்கு தெளிவானதற்கு பிறகு இவன் இணை வைப்பான், இது எல்லாம் இணை என்று சொல்வது அது தகாது. இடம் பொருள் ஏவல் இருக்கு. உதாரணமாக ஒரு மனிதனிடத்தில் போய் உதவி தேடும் முன் அல்லாஹ்விடத்தில் நாம் உதவி தேடணும். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் நாம் சொல்கிறோம். இந்த இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் உண்மையில் செயல்படக்கூடிய திறன் உடையதாக இருந்தால் நாம் கேட்கும்போது, அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கும்போது மனிதனிடத்தில் நாம் போய் உதவி தேடுறோம். எனக்கு ஏதாவது தேவைகள் இருக்குது, கடன் கொடுங்க, அல்லது இந்த காரியங்கள் நிறைவேறணும், மனிதன்கிட்ட சொல்கிறோம். அப்படி இவனுக்கு சொல்கிறத பார்த்தா அது சிறுக்காக போயிடும். ஷிர்க்குன்னு சொன்னால் முதல் வார்த்தை நீங்கள் புரிய வேண்டிய ஒன்று, அலா அலா அல்லா துஷ்ஷிரிக்ன பில்லாஹி ஷைஆ, அல்லாஹ்விற்கு வஸ்துக்கள் இணை வைக்கக்கூடாது. லவ் கான ஆலிகத்தன் இல்லல்லாஹ் இல்ல ஃபசதத்தா, உலகத்தில் 2 இலாக இருந்தால் உலகம் என்ன ஃபசாதாய். ஒரு இலாக தான், அல்லாஹ் மாத்திரம்தான் அல்லாஹ். அவன்தான் ஆரம்பமானவன், இறுதியானவன்.
வெளிப்படையானவன், உள்படையானவன். அனைத்தையும் ஆக்க, அறிக்க, செயல்திறன் கொண்டு வர, மறைக்க, வெளிச்சத்துக்கு கொண்டு வர எல்லா ஆற்றலும் அல்லாஹ்வுக்கு இருக்கு. அப்போ நம்ம ஈமான் கொண்டிருக்கோம். வஹதஹு லா ஷரீகலா, அல்லாஹ் தனித்தவன், அவனுக்கு இணை துணை என்பது இல்லை, அவனுக்கு கூட்டு என்பதும் இல்லை. நாம் கலிமா சொல்லியிருக்கோம். அப்படி சொல்லும்போது சாதாரணமாக ஒரு முஸ்லீமை பார்த்து நீ சிறுக்கு இணை வச்சுட்டேன்னு சொல்கிறதுக்கு அது அர்த்தம் இல்லை. நபிமார்களை புகழ்வதனாலேயோ, வழிமார்களுக்கு ஜியாரத் செய்வதன் மூலமாகவோ, அல்லது யாராவது ஒரு நல்லோர்களை நாம் அவர்களை உயர்த்தி பேசுவதற்கோ இத்தகைய தடங்களும் இல்லை. அது ஷிர்க், இணை வைத்ததில் ஆகாது. இணை என்பது அல்லாஹ்விற்கு மாத்திரம் இணை வைப்பது. குஃபுர் என்பது ரசூலுல்லாவை நிந்திப்பது. இப்போ ரசூலுல்லாவை நிந்திக்கிறது தான் இந்த சமூகத்தில் நிறைஞ்சிருக்கு. எதுக்கெடுத்தாலும் கூடாது, மௌலது கூடாது, மீளாது கூடாது, அதை கூடாது, இதை கூடாது. அப்போ இவங்க செய்கிறதெல்லாம் இவங்களுக்கு இன்பம் முட்டக்கூடியதெல்லாம் சரி. யஹூதி நசராணி மாதிரி திருமணம், மாலை போட்டால் கூடாது. மாலை ஒரு வாசனை திரவியம், அவ்வளோதான், பூ மேலே போடுறோம். என்ன ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்த செத்த பிணங்களுக்கு கூட மலரிடுவது பிரச்சனை இல்லை. எல்லாம் கூடாது 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 கூடாதுன்னு சொன்னால் அப்போ சொருகிறது மட்டும் கூடுமா? நல்லா சிந்திக்கணும். மனிதனுக்கு இந்த உலகத்தில் ஹொலிக்கணக்கும் மாஃபில் ஆரோதி ஜமியா, குரானில் சொல்கிறான்ல. உலகத்தில் முழுதையும் மனிதனுக்காக படைக்கப்பட்டிருக்கு, மனிதனுடைய பிரயோஜனத்திற்காக படைக்கப்பட்டிருக்கு. மலர் இனங்களையும் எல்லாம் மனிதனுக்கு தானே கொடுத்துருக்கான். மலர் இனம், வாசனை திரவியங்கள் எல்லாம் சந்தோஷத்துக்குள்ளது. கல்யாணம் முடிக்க போகும்போது கொண்டையில் பூவை வச்சு என்ன சொல்லுகிறான், நறுமணம் தானே. சரி, மௌத்தாகிட்டா அந்த நறுமண பூவை கபர் மேலே போடுறது அல்லது சந்தாக்கு மேலே போடுறது சிறுக்குன்னு சொல்கிறான். நறுமணம் இணை வைத்ததில் ஆகாது. காரணம் என்ன? அதை எவனும் இலாகுன்னு சொல்கிறது கிடையாது. அல்லாஹ் என்று சொல்லக்கூடியவன் ஒருவன் தான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வஹதஹு லா ஷரீகலா லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத் பியதில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அவனுடைய சிபத்தும் தாத்தும் தனியாக இருக்கு. அவனுக்கு ஒரு டாட் கிஞ்சிட்ட அளவு கூட யாரும் இணை வைத்தல் என்பது இஸ்லாத்தில் இல்லை, இல்லவே இல்லை. அது கூடவும் செய்யாது. சும்மா தர்ம காரியங்கள், நல்ல விஷயங்கள், போக்குவரத்தெல்லாம் போட்டுக்கிட்டு சிறுக்கு 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 சிறுக்குன்னு சொல்லக்கூடிய மடையர்கள், மாங்காய் மடையர்கள் நல்லா உணரணும். மௌலது ஓதுனா சிறுக்கு, செலவாத்து ஓதுனா சிறுக்கு, வழிமார்களை தியாரத் பண்ணால் சிறுக்கு. அப்போ நீ பொண்டாட்டியை முத்தம் குஞ்சுறது, கட்டி பிடிக்கிறது, படுக்கிறது உனக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. உனக்கு அந்த அனுமதி இருந்தால் அவர்களுக்கு இந்த அனுமதி உண்டு என்பதை நீ புரியணும் முதல்ல. இப்போ மக்களை மிரட்டுவதோ, தடித்தனமாக அவர்களுக்கு அர்த்தங்கள் செல்வதோ, குருட்டுத்தனமாக மக்களை இழுத்து இஸ்லாத்திலிருந்து வழி தவற வைப்பதோ இஸ்லாத்தில் இடமில்லை என்பதை அடித்து நெத்தி அடியாக அல்லாஹ் சொல்கிறான். இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ், லா யஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, இணை வைக்கக்கூடிய, அல்லாஹ்விற்கு துணையாக எதையும் செய்யக்கூடிய காரியங்கள் எதையும் அல்லாஹ் என்ன ஏற்றுக்கொள்ள மாட்டான், மன்னிக்க மாட்டான். வயஃபிரு மா தூனதாலி, இணை வைத்தலை தவிர அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சிடறான். குர்ஆனுடைய ஆயத். இப்போ இணை வைத்தல் என்றால் என்ன? கலிமாவில் தாத்பரியம் சொல்லிட்டான்ல. லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீகலா லஹுல் முல்க் வலஹுல் ஹம்த் யுஹ்யி வ யுமீத் பியதில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர்.
நம்ம 4வது கலிமாவில் அதி நவீனமாக விளக்கமாக ஆணித்தரமாக நமக்கு அல்லாஹ் அதில் அர்த்தம் சொல்லி தந்துட்டான். இஸ்லாத்தில் கலிமா 5. ஆனால் இன்றைக்கி 5 கலிமா இல்லைன்னு வாதாடுற அரடவுசர்களும் இருக்கானுங்க. டோன்ட் கேர், அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. ஆஸ்பத்திரிக்கு போனால் யார் யாருக்கு டோனர் இல்லையோ அவனுக்கு தான் என்ன செய்வான், டயாலிஸ்னால் முதல் மவுத் என்ற அர்த்தம். இப்போ அதே மாதிரி ஈமானில் இவர்களை பரிசீலனை செய்ய வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டு இவர்கள் மக்களுக்கு நாங்கள் உபதேசிக்கின்றோம் என்று சிறு சிறு கூட்டம் போடுறாங்க. மதரசாவில் உள்ள பிள்ளைய மாதிரி ஆண்கள் பெண்கள் கூட்டங்கள் பார்த்தா அவங்க பிரிண்டு பேசும்போது இஸ்லாத்தினுடைய எந்த அடையாளம் இருக்காது. பெண்களாக இருந்தால் புர்கா போட்டிருப்பாங்க. அப்போ சிறுக்கை பற்றி பேச இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? முதல்ல சிறுக்க அவங்களே விளங்கலை. ஷிர்க் என்பது அல்லாஹ்வோடு ஓர் இலாகை ஜாயின் பண்ணுவது. அது இஸ்லாத்தில் இல்லையே. எந்த முஸ்லீம் செய்கிறான்? ஒருத்தனும் செய்ய மாட்டான். பூ போடுறதோ கல்யாணத்தை மாலை போடுறதோ அது ஷிர்க்கு பிதுஅத்து அப்படின்ற ஒரு சூழல் இருந்திருந்தால் அந்த வாசனை திரவியத்தை அது சொல்லக்கூடியவர்கள் யாருமே அவங்களுடைய மனைவி மக்களுக்கு கொண்டையில் வச்சு விடக்கூடாது. கல்யாணத்துக்கு போனால் பாருங்கள், ஒரு நவீன ஜோடிப்பு வாசனை திரவியங்கள் அவங்க போட்டிருக்கக்கூடிய என்ன அந்த ஸ்ப்ரே. அப்போ குள்ளு ஐனும் சாணியத்தின் கதா கதா, ஒவ்வொரு கண்ணும் விபச்சாரம் செய்து என்னென்ன மாதிரினாங்க. ஒரு பெண் தன்னை அலங்கரித்து மேடைக்கு மஜ்லிஸுக்கு செல்வது அதுவும் ஜினா. அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு கண்ணு தெரியல. அவனுங்களுக்கு சாதகம் இல்லைன்னா எதை எடுத்தாலும் ஆதாரம் கேட்பான். அவன் செஞ்சிட்டான்டா, ஆதாரம் கொடுக்க மாட்டான். இப்போ மனிதர்கள் விளங்க வேண்டியது, யாராக இருந்தாலும் ஓர் நிலை இஸ்லாம் விளக்கம் முடிந்துவிட்டது. இஸ்லாத்தின் ஆதாரங்கள் விளக்கங்கள் நமக்கு இனி தேவையில்லை. ஹதீஸை உணர்ந்து படித்து அதன்படித்தான் அமல் செய்யணும். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு செயல்படுவதற்கு ஆதாரம் வேணுமா? ஒருத்தன் கல்யாணம் முடிஞ்சிருச்சு, பொண்டாட்டி கூட இருக்கு, புள்ள பெற்றுட்டான். நீ பொண்டாட்டி கட்டி கல்யாணம் முடித்து புள்ள பெற்றேன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குண்டா? ஒரே வார்த்தை சொல்லுவான், நான் சொருகுனேன்றான். அவ்வளோதானே சொல்ல முடியும். அப்போ தேவையில்லாததில் நாம் ஈடுபடுதல் என்பது கூடாது. குர்ஆனுடைய ஆயத்தை சிந்திக்கணும். இணை என்பது ஒரு பொருளை மற்றொரு பொருளோடு இணைக்கிறது. ஆனால் அல்லா துஷ்ஷிரிக்ன பில்லாஹி ஷைஅ, வஸ்துவை கொண்டு அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடாது. இப்போ வலிமார்கள்ட்ட போகிறது, ஜியாரத்து நோக்கம், மௌலூது ஓதுறது, மீலாது நடத்துறது, இதெல்லாம் என்னண்டா அங்கே யாரை பற்றி பேசப்படுது? அல்லாஹ் ரசூலை பற்றி தானே பேசப்படுது. மூமின்களை பற்றி தானே சீர்திருத்தத்துக்கு பேசப்படுது. அது எப்படி கூடும்? இப்போ இவர்கள் மணிக்கணக்காக பொலன்னு புழக்க தண்ணிலையும் தொப்பியும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதே மாதிரி டவுசன் இல்லாமல் அலையலாம்ல. இஸ்லாத்தில் அனுமதி இருக்குல்ல. ஆரம்ப காலத்தில் ட்ரெஸ்ஸு ஏது? ஆதிவாசிகள்லாம் பாருங்கள், ஒரு இலையை இடுப்பை சுற்றி கட்டிக்கிடுவாங்க. ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பூமியில் எல்லாம் தூக்கி எறியும் போது எப்படி எரிஞ்சான்? அந்த சட்டம் இப்போ செல்லுமா? நாம் உள்ளாடை வெளியாடை, அதுக்கு மேல் பனின்னு, அதுக்கு மேல் சட்டை, அதுக்கு மேல் தொப்பி போகிறோம். ஒரு ஆணுக்கு ஒரே ஒரு துண்டு தொப்பிலிருந்து முழங்கால் வரைக்கும் போதும். ஒரு பெண்ணுக்கு தான் முழு உரத்தை மறைக்கணும். இருந்தாலும் கூட அலங்காரத்திற்காக நாம் இடுகின்ற ஆடைகள் உபரியானவை. அப்போ இஸ்லாத்தை பற்றி நாம் என்ன விளங்கியிருக்கோம்? வயலுள்ளிக்குள்ளி ஹுமசத்தில் மசா, அதிகமாக கோல்தும் அடுத்தவர்களை பற்றி பார்க்கின்ற பார்வைகளும் தான் குற்றக்கண்ணோடு அதிகமாக இருக்கு. தேவையில்லாத விஷயம் ஹதீஸில் இருக்குது, ஹலக்கல் முத்த நத்தியவுன காலலகா சலாசா, தேவையில்லாத விஷயத்தில் மூக்க நுழைப்பவன் சிந்திப்பவன் நாசமடையட்டும் 3 முறை சொல்லியிருக்காங்க. அப்போ தேவையற்ற விஷயம் எது, தேவை உள்ள விஷயம் எது, அதை முதல்ல நாம் விளங்கணும்.
மீட்டிங் போட்டு பேசிட்டதுனாலையோ, ஆதாரங்கள் அதில் இருக்குது இதில் இருக்குது என்று ஏருக்கு மாறான ஆதாரங்களை கொடுத்ததுனாலையோ அது ஜீரணிச்சிடாது. இஸ்லாத்தை பற்றி அறியணும். அமைதியாக, அன்பா, அறமாக, அமைதியாக, அரவணைப்பா, எல்லாத்தோடும் ஒன்றுபட்டு போகணும். இது எல்லாத்துலேயுமே தனித்து போகிறான் இந்த சிறுக்குன்னு சொல்கிறவனுங்க. எண்ணத்தில் பிறந்ததுலேருந்து மரணித்து அடக்கிற வரைக்கும் எல்லாத்துலேயும் வேற்றுமை, என்னதுன்னு இல்லை. நம்ம சிந்திக்கணுமா இல்லையா தொழுகையில், அமலில்? அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 73 ஃபிர்கா கூட்டம் இந்த உம்மத்தே முஹம்மதியாவில் உற்பத்தி ஆகும். அந்த 73 கூட்டத்தில் அஹ்லு சுன்னா வல் ஜமாஆ ஒரு கூட்டம் மட்டும்தான் வெற்றி பெற்ற கூட்டம். மற்றவைகள் எல்லாம் லலாலத்தில் உள்ள கூட்டம். அதனுடைய முடிவு அல்லாட்ட இருக்குது, நம்மள்கிட்ட இல்லை. அவன் நரகவாதியா சொர்க்கவாதியா நமக்கு தேவையில்லை. நாம் ஆய்வு பண்ண வேண்டியது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது, ரசூலுக்கு கட்டுப்பட்டு அவர்களை முழுமையாக சிறமேற்கொண்டு சொல் செயல் நடைமுறையை பின்பற்றி நடக்கணும். அப்படி நடக்காதவர்களுக்கு நாம் சொல்லலாம். அதை எள்ளி நகையாடி கிண்டல் பண்ணக்கூடியவர்களை நாம் ஒதுக்கிவிடலாம். அமல் செய்வது இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைகள் என்பதை இந்த ஆயத்தின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளணும். அதுக்கடுத்து வயஃபிருமா தூனதாலி, இணை வைத்தலை தவிர எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். சிறுபெரு பாவங்கள் தௌபாவின் மூலமாக மன்னிக்கக்கூடியது இருக்குது. அழுது நாம் அல்லாட்ட கேட்பதன் மூலமாக மன்னிக்கப்பட வேண்டியது இருக்குது. சில குற்றங்கள் அல்லாஹ்வா பார்த்து மன்னிக்கப்படக்கூடிய குற்றங்கள் இருக்குது. அது எப்படியோ சிறுக்கை தவிர அனைத்திற்கும் அல்லாஹ்விடத்தில் நமக்கு தௌபா அங்கீகரிக்கும் ஆற்றல் அல்லாஹ் மனிதர்களுக்கு கொடுத்துருக்கான். நாம் அல்லாட்ட அழுது பச்சாதாபப்பட்டு உருகி கேட்கணும். அதுக்கு சில சருத்துக்கள் இருக்குது. லிமையேஷா, யார் யாரை நாடுறானோ அவங்கள தான் மன்னிப்பான்லாம். ஒரு முஸ்லீமை பார்த்து நீ சிறுக்கு இணை வச்சுட்டேன்னு சொல்லி சாதாரணமாக அவன் மௌலூது மீலாது ஜியாரத்து அல்லது தாய் தகப்பனுடைய கபரில் போய் அவன் யாசின் தபாரக் ஓதி துவா செய்கிறான் அல்லது அழுது நின்று துவா செய்கிறான் அல்லாட்ட, இதெல்லாம் இணை வைத்தலில் கட்டுப்படாது. பெற்றோருடைய கபர்களை மரணத்திற்கு பிறகு ஜியாரத்து செய்யாதவன் அவன் இஸ்லாமியனாக இருக்க முடியாது. அதனால தான் அடுத்த ஆயத்தில் சொல்கிறான், அடுத்த தொடரில், வமன் யுஷ்ரிக்கு பில்லா, அல்லாஹ்விற்கு யார் இணை வைத்தானோ, ஃபகதிஃப்தரா அல்லது இட்டுக்கட்டினானோ, இஸ்மன் அஸீமா, அது மிக பெரும் குற்றம்ட்டான்லாம். முதல்ல விளக்கத்தை சொல்லிட்டான் இணைய. இப்போ இணை வைப்பதன் மூலமாக அல்லாஹ்விற்கு அவன் என்ன செஞ்சிட்டான், ஒரு இட்டுக்கட்டை கொண்டு வந்துட்டான். அப்போ மார்க்கத்தில் இல்லாததை சொல்வதோ மார்க்கத்தில் இருப்பதை மறைப்பதோ அதுவும் மிகப்பெரிய குற்றம்தான். சொன்னதை செய்வோம், செய்ததை சொல்வோம் என்ற மனப்பக்குவத்தில் நாம் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்வதற்குண்டான அந்த சாரம்சங்களை நாம் வெளிப்படுத்தி வாழ்ந்தால் உண்மை விசுவாசிகளாக, மூமின்களாக, முத்தகீன்களாக, மூசினீன்களாக நாம் ஆக்கப்படுவோம் என்பதில் சந்தேகமில்லை. எனவே தான் எண்ணியிருத்தாக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அல்லாஹ்விடத்தில் ஆயிஷத்து தொஹ்ரா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ், தவாவீன் இந்த அல்லாஹி ஸலாஸா, 3 பிரிவுகளில் உண்டான நிலை அல்லாட்ட இருக்குது. ஒன்று தீவானுன் லா யஅப்பல்லாஹ பிஹி ஷைஆ, 2 தீவானுன் லா யத்ருக்குல்லாஹ மின்ஹு ஷைஆ, 3வது தீவானுன் லா யஃபிருல்லாஹ ஷைஆ. இப்போ முதல் அஃப அம்மத் தீவானுல்லதி லா யஃபிருல்லாஹ ஃபஷ்ஷிர்கு பில்லா,
அல்லாஹ்விற்கு இணை வைத்தவனைத்தான் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். எந்த இதை பாருங்கள், ஆயத்தானாலும் ஹதீஸானாலும் இணை என்பது என்னன்னு சொன்னால் அல்லாஹ்விற்கு ஒரு பொருளை இணை வைக்கிறது. வழிமார்களையோ நல்லோர்களையோ தாய் தந்தர்களையோ அல்லது நாம் பூ போடுறதுனாலையோ அல்லது வாசனை திரவியங்களை கொட்டுறதுனாலையோ மீலாது மௌலுது ஷரீஃப் நடத்துறதுனாலையோ வழிமார்களை புகழ்ந்து நாம் மௌலுதுகள் அல்லது விழாக்கள் நாம் கொண்டாடுவதிலே அனுமதிக்கப்பட்ட விழாக்கள் கொண்டாடுவதிலேயோ இத்தகைய தவறுகளும் இல்லை. இதை ஒரு சாரார் உம்ரா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தால் பெருசாக தூக்கிட்டு பேசுவான். ஏன்னாக்கா அங்கே வழிகேடர்கள் நிறையா இருக்காங்க. உம்ரா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டாவே பெரிய உலகமே இவன் தாண்டு பேசக்கூடியவர்களும் இன்றைக்கி இருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் சிறுக்கு கையில் கயிறு கட்டியிருந்தேன், வெட்டி போட்டு வந்துட்டேன், கையையும் வெட்டி போட்டு வந்திருக்காரு இவ்வளோ நாள் கட்டினதுக்கு. என்ன அகம்பாவங்கள்! இந்த அகம்பாவங்களும் அழிச்சாட்டியிலும் தான் முன்னால் உண்டான சமுதாயத்தை அழிப்பதற்கு ஒரு கோரமாக இருந்தது. அந்த அழிச்சாட்டியங்களை அறவே நாம் ஒதுக்கி விடுவதற்குத்தான் இஸ்லாத்தில் பல்வேறான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அறிஞர்களின் கூற்றை அறிவார்ந்த கருத்துக்களை எடுத்து நாம் செயலாற்ற வேண்டுமே தவிர அறிவை இழந்து எங்களுக்கு அது இருக்குது இது இருக்குது 3 நாளில் புகாரியை கற்றுக் கொடுப்போம், 3 நாளில் குரானை கற்றுக் கொடுப்போம், ஒரே நாளில் குரானை ஓத வைப்போம் என்று சொல்வதெல்லாம் எளியவர்களின் எளிய குணம். குர்ஆனை ஓதி முடித்தவனும் அல்ல, குர்ஆனை விளங்கி அமல் செய்தவர்களும் இல்லை, குர்ஆனையே கரை கண்டவர்களும் இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் அவன் ஹத்தா எழுத்தியக்கல் யக்கீன் நம்பிக்கை கொண்டதிலிருந்து மரணம் வர வரைக்கும் அமல் செய்ய சொல்கிறான். அதனுடைய தீர்ச்சியான முடிவு வல்லாஹு அலமு வரசூலுஹு, அவ்வளோதான். நாம் செஞ்சுக்கிட்டே போயிட்டே இருக்கணும். கடலில் தோணி போகுதுன்னா பல்வேறான சிரமத்துக்கு மத்தியில் தான் போகும். இந்த கரையிலேருந்து ஏறி அந்த கரையில் போய் சொகுசாக இறங்கிறாது. அதே போன்று தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆணானாலும் பெண்ணானாலும் அவர்களுக்கு ஒரு பேர் இஸ்லாம், இஸ்லாமியர்கள், முஸ்லிமானவர்கள். அதற்குரிய தர்ஜாவோடு நாம் செயல்படும்போது தான் பல்வேறான சிரமத்துக்கு மத்தியிலே அது நமக்கு வியாக்கியான வெற்றி நமக்கு கொடுக்குமே தவிர நாம் சொன்னதை கொண்டு குறுகிய மனப்பான்மையோடு வைத்துக்கொண்டு நமக்குள் வட்டமிட்டு ஆள் இருக்க வேண்டும், நாம் சொன்னதை கேட்க வேண்டும் என்று ஜபர்தஸ்தோடு சொல்லக்கூடியவருடைய சொல் வீணானது. ஆகையினால அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த தீவான் ஏட்டில் இணை வைப்பதை தவிர அல்லாஹ்விற்கு துணையாக ஆக்குவதை தவிர மற்ற குற்றங்கள் மன்னிக்கப்படுகின்றது. அதை அல்லாஹ் சிறுக்கை ஒரு காலமும் மன்னிக்க மாட்டான். இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி. இரண்டாவது, வ அம்ம தீவானுல்லதி லா யுஅப்பல்லாஹு பிஹி ஷைஆ ஃபதுல்முல் அப்து நஃப்ஸஹு ஃபீமா பைன வ பைனல்லாஹி மின் சௌமின் யோமின் தரக்கஹு அவ் சலாத்தன் ஃபஇன்னல்லாஹ யக்ஃபிரு ذلك வதஜாவஸ வஇன் ஷாஅ. ரெண்டாவது ஒரு தீவான், ஒரு ஏடு. அந்த ஏட்டில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு மனிதருக்கு ஒரு மனிதர் அநியாயம் செய்ததையும் எளிதான முறையில் ஏமாற்றி அவர்களை நம்ப வைத்து அவர்களுக்கு மோசடி செய்ததையும் அல்லாஹ் நாடுனா என்ன செய்வான்? மன்னிப்பான். அவன் நோன்பு வைக்கிறான், தொழுகிறான், எல்லா அமலும் செய்கிறான். அந்த அமலுக்குரிய அந்த மனிதனுக்கு அந்த நன்மை வழங்கப்பட்டு அல்லாஹ் நாடினால் இணையை தவிர இந்த குற்றத்திற்கு அல்லாஹ் மன்னிப்பு கொடுப்பான். மூணாவது ஒரு கூட்டம், ஒரு தீவான், ஒரு ஏடு ஒன்று இருக்குது. அது லா எத்திருக்குல்லாஹ மின்ஹு ஷைஆ, யாரையும் அல்லாஹ் விடமாட்டான். ஃபதுல்முல் இபாத் பாதுஹும் பாலா அல் கிசாஸ் லா முஹால்லா. அது யாருக்கு அநியாயம் செய்தமோ அந்த அநியாயத்திற்கு கிசாஸ், பழிக்கு பழி தீர்த்து தான் அல்லாஹ் என்ன செய்வான்? கொடுப்பான். அப்போ அநியாயம் செய்யப்பட்டவர்களுடைய அந்த நிலை அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 கருத்தை சொல்கிறாங்க. 3 விதமான அந்த தீவான்.
ஏடுகள். முதல் ஏடு நல்லவர்களுடைய ஏடு, இரண்டாவது ஏடு இணை வைத்தவர்களுடைய ஏடு, மூணாவது ஏடு குற்றம் செய்து அநியாயம் செய்து அதன் மூலமாக ஒருவருக்கொருவர் பாவ மன்னிப்பு கோராமல் மரணித்து விட்டால் அதற்கு கிசாஸ் அங்கு அல்லாஹ் வாங்காமல் அவருடைய தீவானில் எழுதியபடி நடக்காமல் விடமாட்டான். வல்லாஹு ஆலம். அவன் நாடினால் மன்னிக்கிறதுக்கும் வழி உண்டு. எனவே லுல்மு ஃபல்லுல்மு லா யக்ஃபிருல்லாஹ வல்லுல்மு யக்ஃபிருல்லாஹ் வல்லுல்மு லா யத்ருக்குல்லாஹு மின்ஹு ஷைஆ. இந்த மூன்று கருத்தையும் என் உயிருக்கு மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுறாங்க. அதனால் நாம் இணை வைப்பதிலிருந்து அல்லாஹ்விற்கு நாம் நமது வார்த்தைகளை ஒச்சமாக சொல்வதிலிருந்து நம்மை நாம் தற்காத்து கொள்ள வேண்டும். யாருக்கும் அநியாயம் செய்திருந்தால் உலகத்திலே நாம் அவரிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். யாருக்காவது அநியாயம் செய்திருந்தால் அவரிடத்தில் நாம் பரிந்துரை பண்ணி நாம் செய்த அநியாயத்திற்காக அவரிடத்தில் மன்னிப்பு கோர வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இணை வைக்கா கூட்டத்தில் நம்மை ஆக்கியிருக்கும்போது நாம் கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை. நாம் ஒவ்வொருவரும் இணையிலிருந்தும் அநியாயத்திலிருந்தும் மற்றவர்கள் சொல்வதை போன்று உண்மையில் எடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை தவிர்வதிலிருந்தும் அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பு கொடுத்து உண்மை விசுவாசிகளாக நம்மை வாழ வைக்க இஸ்லாம் அனுமதித்ததை எடுத்து இஸ்லாம் தடுத்ததை விட்டு வஹல்ல ஹலாலஹு வஹர்ரம ஹராமஹு என்ற அடிப்படையில் வாழ அழைக்கிறது இஸ்லாம். விளங்குவோம், விளக்குவோம், செயல்படுவோம். வல்ல ரப்பு எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வானாக. மனைவி, மக்கள், பிள்ளை, குட்டி, பேரம்பேத்தி முழு உலக சமுதாய மக்களையும் மன்னிப்பதுடன் தீனுடைய சரியான விளக்கத்தை கொடுத்து ஒன்றுபட்டு உண்டு வாழ பிஹக்கி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் தாத்பரியத்தை கொண்டு எத்தகைய குழப்பங்களும் இல்லாமல், குழம்பாமல், குழப்பி விடாமல் தெளிவுபெற்று ஒன்றுபட்டு எல்லா மக்களும் வெற்றி பெற நாம் முயற்சிப்போமாக, விளங்கிக் கொள்வோமாக. குழப்பக்காரர்களின் கூட்டிலிருந்து நாம் நம்மை தவிர்த்து உண்மை விசுவாசிகளாக நாம் வாழ அல்லாஹ் அருள் பாலிக்கட்டும், அவர்களுக்கும் ஹிதாயத் செய்யட்டும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்லிம் தஸ்லீம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅத்தூனி மினல் முஸ்லிமீன்.